வணக்கம் வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா டே ஃபோர் ஆஃப் HTML சீரீஸ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ ஓகே, நேற்று வந்து பார்த்திங்கன்னா HTMLோட அதாவது பேசிக்ஸ், அதாவது இன்ட்ரடக்ஷன்ஸுங்கிற பார்ட்டை வந்து நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா HTML டெக்ஸ்ட் ஃபண்டமெண்டல்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்குள்ளே நம்ம வரலாம். ஸோ இப்போ வந்து HTMLல வந்து நம்ம நேற்று வரைக்கும் வந்து பார்த்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேசிக்கான என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குங்கிறது. இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அட்வான்ஸ்டான HTML. ஸோ ஓகே, இப்போ வீடியோக்குள்ளே நம்ம போகலாம். ஸோ ஒன் ஆஃப் த HTML's மெயின் ஜாப் இஸ் டு கிவ் டெஸ்ட் ஸ்ட்ரக்சர். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி HTMLோட ஒரு ஒர்க் என்னென்னு பார்த்துட்டோம்னா டெக்ஸ்ட்டு ஸ்ட்ரக்சர். ஸோ டெக்ஸ்ட்டோட ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து கொடுக்கணும். ஸோ இப்போ வந்து ஒரு ஸ்கெலிட்டன் சிஸ்டம் இருக்குன்னா அந்த ஸ்கெலிட்டனுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் கொடுக்குற மாதிரி. ஸோ அந்த HTML வந்து நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ரக்சரை வந்து க்ரியேட் பண்ணுறதுக்காக தான் வந்து மெயினாக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ HTML டாக்குமெண்ட் த வே இட்ஸ் டெவலப்பர் இன்டென்ஸ். ஸோ இப்போ நம்ம நம்ம தான் டெவலப்பர். இப்போ நம்ம வந்து ஒரு HTML வந்து நம்ம எப்படியெல்லாம் வந்து ஸ்ட்ரக்சர் பண்ணணும் அதையே அப்படிங்கிறத வந்து நம்ம இந்த இடத்துல வந்து ஈஸியாக வந்து நம்ம ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ நம்ம தான் வந்து பேசிக்காக இப்போ ஒரு வெப்பேஜ் இருக்குன்னா அந்த வெப்பேஜுக்கு வந்து நம்ம தான் ஸ்ட்ரக்சர் கொடுப்போம். ஸோ HTML வச்சு ஸோ அதுதான் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து பாருங்கள், அந்த பேசிக்ஸ் ஹெட்டிங்ஸ் அண்ட் பேராகிராஃபில் என்னென்ன எல்லாமே தெரியும்ல, உங்களுக்கு பேசிக்காக தெரியும்ல ஹெட்டிங்னா என்ன, பேராகிராஃப்னா என்னங்கிறது. ஸோ இங்கே வந்து இது வந்து ஒரு ஹெட்டிங். ஸோ கீழே வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன வேர்ட்ஸில் இருக்கிறதெல்லாம் பேராகிராஃப்ஸ். ஸோ இதெல்லாமே நம்ம காலேஜ் டெக்ஸ்ட் புக்கு, நியூஸ் பேப்பர் இதில் எல்லாம் பார்த்துருப்போம். ஸோ அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்ட்ரக்சர்டு கண்டென்ட் மேக்ஸ் த ரீடிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஈஸியர் அண்ட் மோர் என்ஜாயபிள். ஸோ கண்டென்ட்டை வந்து பாருங்களேன், இப்போ எது ஹெட்டிங் பேராகிராஃப்னு தெரியாமல் எல்லாமே ஒரே சைஸில் போட்டு எல்லாமே ஒரே மாதிரி எழுதி வச்சுருந்தா நம்ம படிக்கிறதுக்கு வந்து நம்மளுக்கு அந்த யூஸரோட ரீடபிலிட்டி வந்து ரொம்ப மோசமாக இருக்கும். ஸோ அப்போ யூஸரோட ரீடபிலிட்டி வந்து ரொம்ப மோசமாக இருந்துச்சுன்னா வெப்சைட்குள்ளே வரமாட்டாங்க, வெப்சைட் விட்டு வெளியே போயிடுவாங்க, கம்பெனிக்கு க்ரோத் இருக்காது. ஸோ இந்த எல்லா விஷயத்தையுமே வந்து நம்ம அனலைஸ் பண்ணணும். ஸோ ஒரு வெப்பேஜ் க்ரியேட் பண்ணுறோன்னா அந்த யூஸர் வந்து எப்படி பார்ப்பாங்க, அதை எப்படி படிக்கணும், அது எல்லாமே. ஸோ இந்த மாதிரி ஹெட்டிங், பேராகிராஃப் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். ஓகே, in HTML each paragraph has to be wrapped in the P element. ஸோ நம்ம எக்ஸாம்பிள்ஸ்லேயே நம்ம பார்த்தோம்ல இந்த பேராகிராஃப் எலமெண்ட்டை. ஸோ அதுக்கு வந்து பார்த்துருக்காங்க, ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. பேராகிராஃப் டேக் ஓப்பன் பண்ணிட்டு ஐஎம் பேராகிராஃப் ஐஎம்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த பேராகிராஃப் டேக்கை இங்கே க்ளோஸும் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஈச் ஹெட்டிங் ஹேஸ் டு பி wrapped in the heading element. ஸோ இப்போ வந்து ஹெட்டிங் பண்ணணும், இது வந்து ஒரு ஹெட்டிங்காக இருக்குன்னா அதை வந்து நம்ம இந்த இடத்துல ஹெட்டிங்கில் வந்து போடணும். ஐஎம் தி டைட்டில் ஆஃப் த ஸ்டோரி, H1 டேக்னு சொல்லுவாங்க. இது H டேக்ஸ்லேயே வந்து ஹெச்னாலே வந்து நீங்கள் ஈஸியாக வச்சுக்கோங்க. ஹெச்னா ஹெட்டிங்கு, பீனா பேராகிராஃபு. இந்த H டேக்ஸில் மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு 6 டைப்ஸ் ஆஃப் H டேக் இருக்குது. H1, H2, H3, H4, H5, H6. ஸோ இந்த மாதிரி 6 டைப்ஸ் ஆஃப் H டேக்ஸ் வந்து இதில் இருக்குது. ஓகே, ஈச் எலமெண்ட் ரெப்ரசன்ட்ஸ் a different level of content in the document. ஸோ இப்போ ஒரு டாக்குமெண்ட்டுன்னு எடுத்துட்டோம்னா இப்போ H1 டேக் யூஸ் பண்ணோம்னா அது ஒரு டைப் ஆஃப் ஹெட்டிங் வரும். H2 டேக் யூஸ் பண்ணோம்னா அது ஒரு டைப்பில் வரும். H3 டைப் பண்ணோம்னா அது ஒரு டைப்பில் வரும். ஸோ இந்த மாதிரி 6 டைப்ஸ் ஆஃப் ஹெட்டிங் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் in HTML. ஸோ that represents the main heading, H2 represents the subheading, H3 represents the sub-headings and so on. ஸோ அதே மாதிரி தான் நான் சொன்ன மாதிரி. ஸோ the implementing the structural hierarchy. For example, in the story, the H1 element represents to the title of the story. Okay, the H2 element represents the title of each chapter and the H3 element represents the subsection of each chapter. So இங்கே ஒரு எக்ஸாம்பிள் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். H1 இது வந்து டைட்டில் ஆஃப் த ஸ்டோரி, த க்ரஷிங் போர் அப்படிங்கிற ஒரு ஸ்டோரியோட டைட்டில் வந்து H1 டேக்கில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த H1 கீழே இருக்கிறது வந்து பேராகிராஃப் எலமெண்ட்டு. ஸோ இது வந்து பை கிறிஸ்மஸ், இது வந்து யாருன்னா ஆத்தரோட நேம்ஸை வந்து பேராகிராஃப் டெக்ஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து இப்போ வந்து இது ஃபஸ்ட்டாக ஹெட்டிங் வந்துடும், இது கீழே வந்து ஆத்தரோட நேம் வந்துடும். அதுக்கப்புறம் இன்னொரு சாப்டர் 1ங்கிறதுக்காக ஹெட்டிங் 2 யூஸ் பண்ணியிருக்காங்க. அது கீழே வந்து ஒரு பேராகிராஃப் கொடுத்துருக்காங்க. ஹெட்டிங் சாப்டர் 1 த டார்க் நைட் அப்படிங்கிறதுல பேராகிராஃப் ஓப்பன் பண்ணி அங்கே ஒரு டெக்ஸ்ட்டை வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, மூணாவது வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் இன்னொரு பேராகிராஃபு. ஸோ இன்னொரு சாப்டர் 2க்கு வந்துட்டாங்க, அதனால் அதுக்கும் ஒரு H2 டேக் யூஸ் பண்ணி அங்கே ஒரு பேராகிராஃபு. இதில் இப்போ சாப்டர் 2ல் இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா அதுக்குள்ளே இன்னொரு சப்ஹெட்டிங் கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கு வந்து என்ன யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா H3 டேக் யூஸ் பண்ணியிருக்காங்க. த ஸ்பெக்டர் ஸ்பீக்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு H3 டேக் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு கீழே வந்து இன்னொரு சின்ன பேராகிராஃப் டேக் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்படி தான் வந்து ஒரு கண்டென்ட்டை வந்து இதில் வந்து அலைன் பண்ணுறாங்க. ஸோ HTML பொறுத்த வரைக்கும் ஸோ இந்த கண்டென்ட் அலைன்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம். So it's really up to what you elements involve the represent as long as the hierarchy makes sense.
You just need to bear in mind a few best practices you create such structures. ஸோ இந்த மாதிரியான ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து நம்ம கரெக்டாக எடுத்துகிட்டு போகணும். இப்போ வந்து ஹெட்டிங் டேக் H1 டேக் எடுத்துகிட்டு போய் நம்ம H5 டேக் H3 டேக் யூஸ் பண்ணோம்னா அந்த இடத்துல வந்து அது ஒரு ஸ்ட்ரக்சர்டாக இருக்காது, நல்லாவும் இருக்காது பார்க்குறவங்களுக்கும். ஸோ அதுக்காக நம்ம இப்படி கரெக்டாக யூஸ் பண்ணணும். So preferably you should use single H1 per page and this top level heading and all others sit below in this hierarchy. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா இவங்க இப்போ ஒரு கண்டென்ட் இப்போ ஒரு வெப்பேஜ் இருக்குன்னா அந்த வெப்பேஜில் நம்ம வந்து ஒரு சிங்கிள் H1 எலமெண்ட் மட்டும்தான் யூஸ் பண்ணணுமாமா. ஸோ சிங்கிளாக ஒரே ஒரு H1 எலமெண்ட் மட்டும்தான் யூஸ் பண்ணுங்கள். இப்போ ஒரு ஹெட்டிங் இருக்குது, அதுக்கு வந்து ஒரு பெரிய ஹெட்டிங் கொடுக்குறீங்கன்னா அந்த பேஜுக்குன்னு வந்து ஒரு சிங்கிள் H1 டேக் கொடுத்துட்டு அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா H2 டேக்ஸ் அதெல்லாம் க்ரியேட் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ மேக் ஷூர் யூஸ் த ஹெட்டிங்ஸ் in the correct order in the hierarchy. Don't use H3 element to represent subheadings followed by H2 elements to represent subheadings. That doesn't make sense and will to weird results. ஸோ அதான் சொல்கிறாங்க, மாற்றி யூஸ் பண்ணாமல் ஒரே கரெக்டான ஒரு இதாக யூஸ் பண்ணுங்கங்கிறாங்க. ஸோ ஆஃப் தி 6 ஹெட்டிங் லெவல்ஸில் இந்த 6 லெவல்ஸ் இருக்குது. யூ ஷுட் எய்ம் டு யூஸ் நோ மோர் தேன் 3 per page. ஸோ இதில் வந்து இன்னொரு இது சொல்கிறாங்க, இப்போ வந்து ஒரு கண்டென்ட் இந்த ஒரு வெப்பேஜ் இருக்குன்னா H1 H2 H3 இல்லைனா H1 H2 H4 H5 அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு 3 டேக்ஸை மட்டும் யூஸ் பண்ணுங்கள். ஒரு பேஜில் 6 ஹெட்டிங்ஸும் யூஸ் பண்ணாதீங்க, ஏதாச்சும் ஒரு 3 மட்டும் யூஸ் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி இங்கே சொல்கிறாங்க. பெஸ்ட்டு ப்ராக்டிஸாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. Documents with many levels, for example a deep heading hierarchy become unwieldy and difficult to navigate. On such occasions it is advisable to spread the content over multiple pages if possible. ஸோ இப்போ வந்து கண்டென்ட் வந்து ஒரே பேஜில் வந்து நம்ம முடிக்கணும்னு எதிர்பார்க்காதீங்க. ஸோ மல்டிபிள் பேஜஸ்க்கு வந்து உங்கள் கண்டென்ட் எடுக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ அப்போ யூஸ் பண்ணுறப்ப என்ன ஆகும்னா அந்த ஹெட்டிங்கோட டேக்ஸோட இது வந்து நம்மளுக்கு வந்து இதுவாக இருக்கும். ஸோ அந்த ஹெட்டிங்கோட ரீடபிலிட்டி வந்து நம்மளுக்கு நிறையா கிடைக்கும். ஸோ வை டூ வி நீட் ஸ்ட்ரக்சர், நம்மளுக்கு ஏன் ஒரு ஸ்ட்ரக்சர் வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. டு ஆன்சர் திஸ் கொஷின் லெட்ஸ் டேக் அ லுக் அட் test.start.html, the starting point of our running example for this article. A nice human recipe. You should save a copy of this file on your local machine as you will need it for the exercise later on. ஸோ இது வந்து சேவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம வந்து டேக் வந்து க்ளோஸ் பண்ணிட்டு இது வந்து சேவ் பண்ணணும் போல இது ஜஸ்ட் கிட்டபுக்கு எடுத்துகிட்டு போகுது நம்மளே. ஸோ ஜஸ்ட் இது இன்ட்ரடக்ஷன் கோ டு ஃபைல். ஸோ நம்ம கிட்டபில் இன்னும் யூஸ் பண்ணி நம்ம ஒன்றும் பழகணும். ஜஸ்ட் நம்ம காப்பி பண்ணிக்கலாம். ஸோ நம்ம விஷுவல் ஸ்டுடியோ கோடு ஓப்பன் பண்ணிக்குவோம். ஸோ இது என்ன பேர், TextStar.htmlனு ஒரு ஃபைல் ஓப்பன் பண்ணி நம்ம அதில் வந்து பேஸ்ட் பண்ணணும். ஸோ கிட்டப் வந்து நம்ம எதுக்குன்னா நிறையா டெவலப்பர்ஸ் வந்து சோர்ஸ் கோட்ஸ்லாம் போட்டு வச்சுருப்பாங்க. நம்ம ஏற்கனவே இப்போ வந்து ப்ராஜெக்ட்ஸ்லாம் இருக்குன்னா அந்த ப்ராஜெக்ட்ஸோட சோர்ஸ் கோட்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஏற்கனவே வந்து போட்டு வச்சுருப்பாங்க. ஸோ அதை வந்து நம்ம எடுத்து நம்ம ரீயூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு வந்து நம்ம ஒரு அதில் ஒரு ஆல்டர்னேட்டிவ் சேஞ்சஸ் நம்ம பண்ணி நம்ம ஜஸ்ட் வந்து ரீயூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த இடத்துல ஸோ அதுக்காக நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ செலக்ட் அ லாங்குவேஜ் HTML. காப்பி பண்ணதை தூக்கி பேஸ்ட் பண்ணுவோம். ஓகேவா, பேஸ்ட் பண்ணியாச்சு. இந்த இடத்துல வந்து அன்டைல்டுன்னு இருக்குது. நம்ம இப்போ சேவ் பண்ணோம்னா அந்த இடத்துல நேம் கேட்கும். TextStar.htmlனு வச்சுருந்தோம். TextStar.html சேவ் பண்ணி TextStarன்னு சேவ் பண்ணிட்டோம். இங்கேயும் வந்துருச்சு அதே. ஓகே, அவங்க சொன்ன மாதிரி நம்ம ஃபைலை தூக்கி போட்டாச்சு. ஸோ ஓகே, இதை நம்ம சேவ் பண்ணிட்டோம். The starting point of the running example. However, when you open the document in your browser, you will see the text appears in a big chunk. ஸோ இங்கே பாருங்கள், இது என்ன அவுட்புட் வந்திருக்குன்னு பார்ப்போம். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா நம்மளோட இதுக்கு வந்து போகணும். வெப் ப்ராஜெக்டோட ஃபைல் ஓப்பன் பண்ணி வச்சுருப்போம். ஸோ அதில் டெஸ்ட்டு சைட்டுக்குள்ளே போயிட்டு TextStar ஓப்பன் பண்ணலாம். க்ரோமில் தான் ஓப்பன் ஆகும். ஸோ இங்கே பாருங்களேன், இந்த வந்து ஒரு கசன்னு ஒரு பேராகிராஃப் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஒரு பேராகிராஃபை இவங்க வந்து இப்போ அலைன் பண்ண போகிறோம் நம்ம. ஸோ அதுக்காக என்ன பண்ணுறான்னு பார்ப்போம். குயிக் ஹியூமன் ரெசிபீஸ். ஸோ அந்த மாதிரி ரெசிபி தானே கொடுத்துருக்காங்க. இதுங்க இது தூக்கி இப்படி போடலாம். ஸோ ஓகே, அது வரல.
ஓகே, குயிக் ஹியூமன் ரெசிபீஸ் அது மாதிரி ஒரு பேராகிராஃப் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஒரு ரெசிபியோட பேராகிராஃப் ஒன்று கொடுத்துருக்காங்க. இதில் வந்து என்ன பண்ணணும்னா, திஸ் இஸ் பிகாஸ் தேர் ஆர் நோ எலமெண்ட்ஸ் கிவ் த கண்டென்ட் ஸ்ட்ரக்சர். ஸோ த ப்ரௌசர் டஸ் நாட் நோ வாட் இஸ் த ஹெட்டிங் அண்ட் வாட் இஸ் த பேராகிராஃப் அண்ட் ஃபர்தர் மோர். ஸோ இதில் வந்து என்ன யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா, இந்த கோடில் நம்ம பார்ப்போமே, கோடு என்ன கோடு எழுதியிருக்காங்கன்னு பார்ப்போமே. இங்கே பாருங்களேன், ஜஸ்ட் ஒரு பாடி டேகுன்னு கொடுத்து இவங்க என்ன பண்ணியிருக்காங்க பாருங்களேன். டைட்டில் வந்து குயிக் ஹியூமன் ரெசிபி, அந்த டைட்டிலுங்கிறது எங்கே அவுட்புட் வருதுன்னா இந்த இடத்துல வருது பாருங்கள். குயிக் உம்மஸ் ரெசிபி. அது சாரி, நான் வந்து ஹியூமன் ரெசிபின்னு படிச்சுட்ருக்கேன். அது வந்து உம்மஸ். ஓகே, இது வந்து பாருங்களேன், நம்ம கோடு எங்கே இருக்குது, இந்த கோடு இங்கே இருக்குது. ஸோ இப்போ பாடிங்கிற ஒரு டேக் ஓப்பன் பண்ணிட்டு உள்ளுக்குள்ளே ஜஸ்ட் இவங்க வந்து ஒரு கண்டென்ட்டை போட்டு வேஸ்ட் பண்ணிட்டாங்க. பட் ஆனால் இந்த கண்டென்ட்டுக்கு வந்து இவங்க எதுவுமே வந்து கொடுக்கல. ஏன்னா இங்கே பாருங்களேன், ஸ்பேஸ் மட்டும் விட்டுருக்காங்க. ஓகேவா? பட் ஆனால் இந்த இடத்துல அவங்க எந்த டேகுமே அவங்க கொடுக்கல. ஸோ இந்த டேக் அவங்க கொடுக்காதனால என்ன ஆச்சுன்னா, இந்த மொத்த இதையுமே வந்து ஒரே ஒரு பேராகிராஃபாக எடுத்துக்கிச்சு நம்ம HTML. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா இப்படி மொத்தமாக வந்து நம்மளுக்கு இப்படி ஒரு அவுட்புட்டை வந்து காமிச்சிருச்சு. ஸோ நம்மளுக்கு வந்து இப்படி வரக்கூடாது, நம்மளுக்கு டீசெண்டாக நீட்டாக இருக்கணும்ல பார்க்குறக்கு. ஸோ அதுக்கு என்ன பண்ணணுன்னா தான் இந்த டேக்ஸ் யூஸ் பண்ணுவோம். So this is because the give content structure, the browser does not know what heading and paragraph. User looking at the web page tend to scan quickly to find relevant content, often just reading the headings to begin with. We usually spend a very short time on a web page. If they can't see anything useful within a few seconds, they will likely get frustrated and go somewhere else. ஸோ இது ஒரு உண்மை தானே. ஸோ இது வந்து இப்போ ஒரு யூஸர் வந்து நம்ம வெப்சைட்குள்ளே வராங்கன்னா ஜஸ்ட் வந்து அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல்லாக உட்காந்து எல்லாத்தையும் படிச்சிருக்க மாட்டாங்க. ஜஸ்ட் அவங்க அப்படியே கண்ணால் ஸ்கேன் பண்ணுவாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து கிளியரான ஒரு இது நமக்கு கிடைக்கல அப்படிங்கிறப்போ ஜஸ்ட் வந்து நம்ம வெப்சைட் விட்டு வெளியே போயிட்டு அடுத்த வெப்சைட் போயிடுவாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷனுக்கு ரொம்ப அடிப்படும். ஸோ நான் சொன்னல SEO, அந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கதைக்குள்ளே வந்தோம்னா இந்த SEOங்கிற ஒரு விஷயம் இருக்கும். ஸோ அந்த சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன் வந்து நம்மளோட வெப்சைட்டுக்குள்ளே வந்து யூசர் வந்து எவ்வளோ நேரம் வந்து நம்ம வெப்சைட்டில் இருக்காங்க அப்படிங்கிறதையெல்லாம் வச்சு தான் கூகுள் வந்து நம்மளோட பேஜை வந்து ரேங்க் பண்ணுவாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து அது ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமா இருக்கும். ஸோ அதனால தான் நம்ம வெப் பேஜை வந்து நம்ம கரெக்டாக இந்த ஸ்ட்ரக்சர் பண்ணி அலைன் பண்ணணும். இல்லைன்னா யூசர் வந்து பின்னாடி போயிடுவாங்க. அப்போ நம்மளோட பவுன்ஸ் ரேட் அதிகமாக இருக்கும். பவுன்ஸ் ரேட் அதிகமாக இருந்துச்சுன்னா நம்மளோட ரெவன்யூ அப்படிங்கிறது குறையும். ஓகே, ஸோ அதுக்காக நம்ம ஸ்ட்ரக்சர்டாக வச்சுக்கணும். ஸோ சிவியர்லி விஷுவலி impaired people often don't read web pages, they listen to them instead. This is done with software called screen reader. இங்கே வந்து ஒரு ஸ்க்ரீன் ரீடர்னு ஒரு சாஃப்ட்வேர் இருக்காமா. நம்ம ஸ்க்ரீனில் என்ன இருக்கோ அதை அப்படியே படித்து காமிக்குமாமா. ஸோ ஆஸ் அ நம்ம வந்து இதுவாக வந்து நம்ம ஆஸ் அ யூஸராக நம்ம வந்து கண்ணு தெரியாதவங்களுக்கும் கூட நம்ம வந்து நம்மளோட இதை பேஜை வந்து க்ரியேட் பண்ணணும். ஸோ அந்தளவுக்கு நம்ம வந்து ஃபுல்லாக யோசிக்கணும். ஓகே, தி சாஃப்ட்வேர் ப்ரொவைட்ஸ் ways to get access to given text content. ஸோ இது வந்து டெக்ஸ்ட் கண்டென்ட்டை வந்து நம்மளுக்கு அப்படியே வந்து வாய்ஸ் ஓவராக கொடுப்பாங்க போல். To style content with the CSS or make it do interesting things with JavaScript, you need to have elements wrapping the relevant content. So CSS JavaScript can effectively target it. ஸோ சிஎஸ்எஸ் ஜாவாஸ்கிரிப்ட்ஸை வந்து நம்ம கூட இன்க்ளூட் பண்ணுறப்போ கண்டிப்பாக HTMLோட டேக்ஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கிறது ரொம்பவே ஒரு நல்ல விஷயம். So active learning, giving our content structure. So let's jump straight in with a live example. In this example below, add elements to the raw text in the input field so that it appears as a heading and 2 paragraph in the output field. If you make a mistake, you can always reset using reset button. Okay. So இந்த இடத்துல வந்து my short story, I am a statistician and my name is Trish. My legs are made of cardboard and I am married to a fish. ஸோ இது என்ன பண்ணியிருக்காங்கன்னா, let's jump straight in the example. Add elements to the raw text in the input field that it appears as a heading and 2 paragraphs in the output field. ஸோ இவங்க என்ன சொல்லியிருக்காங்க, let's jump straight in the example below. Add element to the raw text. இதுதான் raw text. Okay, in the input field so that it appears as a heading and 2 paragraphs in the output field. 2 paragraphs in the output field. எனக்கு புரியலையே. மை ஷார்ட் ஸ்டோரிங்கிறது ஒரு ஹெட்டிங். ஓகே புரிஞ்சிச்சு. இவங்க இது ஃபஸ்ட்டு ஒரு ஹெட்டிங் ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. H1 தானே யூஸ் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு ஹெட்டிங் ஆட் பண்ணுவோம். ஸோ H1. ஓகே,
h1 ஒரு ஹெட்டிங் ஆட் பண்ணிட்டோம். இது வந்து பாருங்களேன் மை ஃபுல்லாக h1 ஆகிடுச்சு. அது h1 டேக் வந்து இங்கே நம்ம க்ளோஸ் பண்ணிட்டோம்னா மை ஷார்ட் ஸ்டோரி. ஸோ இந்த இடத்துல மை நேம் ஐஎம் தட்டிஷன். ஸோ இங்கே வந்து ஜஸ்ட் நம்ம ஒரு ஸ்பேஸ் விடுவோம். ஸ்பேஸ் விட்டு இங்கே வந்து நம்ம வந்து ஒரு பேராகிராஃப் எலமெண்ட் ஓப்பன் பண்ணிப்போம். சேம் இயர் ஒரு பேராகிராஃபோட டேக் ஓப்பன் பண்ணி அதையும் க்ளோஸ் பண்ணிப்போம். ஸோ இது வந்து ஒரு பேராகிராஃபாக மாறிடுச்சு. அதே மாதிரி இங்கேயுமே இதையுமே வந்து நம்ம ஒரு பேராகிராஃபாக மாற்றிப்போம். அதோட எண்டில் வந்து பேராகிராஃபை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அவங்க சொன்ன மாதிரியான விஷயம் வந்துருச்சா, நம்ம பண்ணிட்டோமா, பேராகிராஃப் எலமெண்ட் க்ளோஸ் பண்ணிட்டோம், பேராகிராஃப் எலமெண்ட் க்ளோஸ் பண்ணிட்டோம். ஸோ த ரிசல்ட் இஸ் வந்துருச்சு. ஸோ ப்ளஸ் எக்ஸிப்ட் ஃபோக்கஸ் அவே ஃப்ரம் த கோட் ஏரியா டேப் இன்சர்ட்ஸ் டேப் கேரக்டர். ஓகே. ஸோ இது நமக்கு புரிஞ்சிருச்சு. பேராகிராஃப் வந்து நம்ம எதுக்காக யூஸ் பண்ணணும், ஹெட்டிங் டேக்ஸ் யூஸ் பண்ணணும், அது பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு ஒய் டு வி நீட் செமண்டிக்ஸ். ஓகே, semantics are relied on everywhere around us. Actually இதுக்கு என்ன மீனிங்? சர்ச் கூகுள். semantics இது பேர். ஓகே, the study of the meanings of the words and phrases. சொற்கள் மற்றும் தொடர்களின் பொருளா? ஓகே. அந்த சொல்லோட மீனிங்ஸ் போல். ஸோ செமான்டிக்ஸ் இது பேர். செமான்டிக்ஸ் ஓகே. ஸோ ஆர் ரிலைட் ஆன் எவ்ரிவேர் அரவுண்ட் அஸ். வி ரிலை ஆன் ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் டு டெல் அஸ் வாட் த ஃபங்க்ஷன் ஆஃப் எவ்ரி டே ஆப்ஜெக்ட் இஸ். when we see something, we know what its function will be. So for example, we expect a red traffic light to mean stop. We know what is the function will be. So for example, we expect a red traffic light to mean stop and green traffic light go. Things can get tricky very quickly if the wrong semantics are applied. Do any countries use red to mean go? We hope not. ஸோ அதான் சொல்கிறாங்க, செம்னாட்டிக்ஸ் அப்படிங்கிறது இந்த விஷயங்கள் இதுக்காக தான் இருக்கணுங்கிற மாதிரி ஒரு இது இருக்கும்ல. இப்போ நம்ம வந்து ரோட்டில் போகிறப்போ டிராஃபிக் சிக்னல் வந்து ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்னா அது ரெட் கலர் சிக்னல் தான் காட்டும், பச்சை கலர் காமிச்சா போங்கங்கிறது தான் அர்த்தம். ஸோ இது ரெண்டு தான் வந்து எல்லா பக்கமுமே. ஸோ எந்தாவது கண்ட்ரியில் வந்து ரெட்டு காமிச்சா போங்கன்னு அர்த்தம்னா அப்படியே கிடையாதுல்ல. ஸோ அதுதான். In a similar way, we need to make sure we are using the correct elements, giving our content the correct meaning, function or appearance. This content, the h1 element is also a semantic element which gives the text it wraps around the role or meaning of the top level heading on your page. ஸோ இப்போ இதோட h1 டேக்கோட செம்னாட்டிக்ஸ் வந்து என்னென்னா, நீ டாப் லெவல் ஹெட்டிங்டா h1, நீ அதனால் h1 யூஸ் பண்ணிங்கன்னா அது வந்து டாப் லெவல் ஹெட்டிங். ஸோ திஸ் இஸ் அ டாப் லெவல் ஹெட்டிங். h1ங்கிறது தான் இருக்கிறதுலே டாப் லெவல். By default, the browser will give it a large font size. ஸோ இந்த செம்னாட்டிக் டேக் இருக்கிறனால இந்த லார்ஜ்னால ஸோ இது வந்து லார்ஜான ஃபாண்ட் சைஸை வந்து h1க்கு வந்து ப்ரௌசர் வந்து கொடுத்துரும். ஓகே, டு மேக் இட் லுக் லைக் எ ஹெட்டிங், ஆல்தோ யூ குட் ஸ்டைல் இட் டு லுக் லைக் எனிதிங் யூ வாண்டட் யூஸிங் சிஎஸ்எஸ். ஸோ சிஎஸ்எஸ்ஸை யூஸ் பண்ணி நம்ம வந்து அதோட டெக்ஸ்ட் சைஸை நம்ம குறைக்க முடியும், டெக்ஸ்ட் கலர் சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ அதெல்லாம் நம்ம சிஎஸ்எஸ் யூஸ் பண்ணிக்கலாம். பட் இந்த HTML வந்து ப்ரீ டிஃபைன்டாக h1 யூஸ் பண்ணிங்கன்னா அது வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி லாங்காக பெருசாக காட்டும். அது ஒரு ஹெட்டிங் மாதிரி காட்டணுங்கிற காட்டி அது வந்து பெருசாக காட்டும். ஸோ மோர் இம்பார்ட்டன்ட்லி இட்ஸ் செம்னாட்டிக் வேல்யூ வில் பி யூஸ்ட் இன் மல்டிபிள் வேஸ். ஃபார் எக்ஸாம்பிள் பை சர்ச் இன்ஜின்ஸ் அண்ட் ஸ்க்ரீன் ரீடர்ஸ் as mentioned above. ஸோ சர்ச் இன்ஜின்ஸ் வந்து h1 டேக்கை வந்து ஸ்கேன் பண்ணும். ஸோ ஸ்கேன் பண்ணிட்டு தான் நம்மளுக்கு ரிசல்ட்ஸை வந்து நம்மளோட சர்ச் இன்ஜினில் வந்து நம்ம சர்ச் பண்ணுறப்போ நம்மளுக்கு ரிசல்ட்ஸ் வெப் பேஜஸ் ரிசல்ட்ஸ் எல்லாம் வருதில்ல. ஸோ அப்போ வந்து மெயினாக வந்து இந்த h1 டேக் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஆன் தி அதர் ஹேண்ட் யூ குட் மேக் எனி எலமெண்ட் லுக் லைக் எ டாப் லெவல் ஹெட்டிங். கன்சிடர் தி ஃபாலோயிங். ஸோ இப்போ வந்து நம்ம எந்த ஒரு எலமெண்ட் வேணாலும் நம்ம டாப் லெவல் எலமெண்ட்டாக மாற்ற முடியும். ஸோ அதனால் அது ஒரு h1 டேக் இல்லாமல் ஒரு ஸ்பேன் எலமெண்ட்டுன்னு ஒரு யூஸ் பண்ணுறாங்க. ஸ்பேன் அப்படின்னு ஒரு எலமெண்ட் ஓப்பன் பண்ணிட்டு டேக் ஓப்பன் பண்ணி ஸ்டைல் ஃபாண்ட் சைஸ் 32 பிக்சல், அதுக்கு மார்ஜின் 21 பிக்சல், டிஸ்பிளே பிளாக். இஸ் திஸ் அ டாப் லெவல் ஹெட்டிங்? This is a span element. It has no semantics. Use it to wrap content when you want to apply CSS to it or do something to it with JavaScript without giving it any extra meaning. You will find out more about this later on this course. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா
அதை யூஸ் பண்ணி போட்டிருக்காங்க. இதுவுமே வந்து ஒரு ஹெட்டிங் மாதிரி தான் வரும். ஆனால் இங்கே ஸ்பேன் யூஸ் பண்ணி இங்கே CSS யூஸ் பண்ணியிருக்காங்க இதுக்குள்ளார. ஓகே, so you will find more about the set. We have applied some CSS to it make to look like a top level heading, but since it has no semantic value, it will not get any of the extra benefits described above. It is a good idea to relevant HTML element for the job. ஸோ அதான் இப்போ வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் அந்த ஒரு HTML அது வந்து ஹெட்டிங் ஒன்றா இருந்துச்சுன்னா நீங்கள் பெட்டர் HTMLே யூஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி CSSல போகிறதுக்கு பதிலாக ஸ்டைலிங் நம்ம பண்ணணுங்கிற பட்சத்தில் பண்ணிக்கலாம். பட் வந்து நீங்கள் இப்போ பண்ண வேண்டியது கிடையாதுங்கிறதான் சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து லிஸ்ட்டு. ஸோ HTML வந்து லிஸ்ட்ஸ் எல்லாம் நம்ம நிறைய டைம் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதையும் பார்த்துடலாம். ஸோ நவ் லெட்ஸ் டர்ன் அவர் அட்டென்ஷன் டு லிஸ்ட்ஸ். லிஸ்ட்ஸ் ஆர் எவ்ரிவேர் இன் லைஃப், ஃப்ரம் யுவர் ஷாப்பிங் லிஸ்ட் டு த லிஸ்ட் ஆஃப் டைரக்ஷன்ஸ் யூ சப்கான்ஷியஸ்லி ஃபாலோ டு கெட் அவர் ஹவுஸ் எவ்ரி டே. ஸோ லிஸ்ட்டுங்கிறது எல்லா பக்கமும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருக்காங்க. லிஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 2 டைப்ஸ் ஆஃப் லிஸ்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆர்டர்டு லிஸ்ட் அண்ட் அன்ஆர்டர்ட் லிஸ்ட்டுன்னு சொல்லி. ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு இவங்க அன்ஆர்டர்ட் லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. அன்ஆர்டர்ட் லிஸ்ட்ஸ் ஆர் யூஸ்டு டு மார்க்அப் லிஸ்டிங்ஸ் ஆஃப் ஐட்டம்ஸ். ஃபார் திஸ் த ஆர்டர் ஆஃப் த ஐட்டம்ஸ் டசன்ட் மேட்டர். லெட்ஸ் டேக் அ ஷாப்பிங் லிஸ்ட் as an எக்ஸாம்பிள். மில்க்கு, எக்கு, ப்ரெட்டு, உம்மஸ் அப்படிங்கிறது இது என்ன ஃபுட் ஆக்சுவலி? இந்த உம்மஸுங்கிறது நம்மளுக்கு தெரியல, நம்ம இந்தியாவில் வந்து நம்ம கேள்விப்பட்டதில்லை. ஸோ ஜஸ்ட் வந்து நம்ம பார்ப்போம். சாரி, இது இமேஜஸ் சர்ச் பண்ண முடியுமா இதில்? சர்ச் கூகுள் ஃபார் உம்மஸ். இது என்ன ஃபுட்டுங்கிறது தெரில. என்னது இது? ஏதோ இது பார்த்தாலே வேறு மாதிரி இருக்குது. என்ன ஃபுட்டு இந்த ஃபுட்டு? யும்மஸுங்கிறது ஆக்சுவலி இது வந்து ஒரு ஃபுட்டு தான். ஆனால் என்ன ஃபுட்டுங்கிறது நம்மளுக்கு தெரியல. வேறுங்களா, இது ஏதோ பார்க்குறக்கே எனக்கு வேறு மாதிரி இருக்குது. ஸோ இது நம்ம ஜஸ்ட் க்ளோஸ் பண்ணிடுவோம். வேண்டாம் நம்மளுக்கு யும்மஸ். சரி, ஓகே. ஸோ எவ்ரி another list starts with an UL element. This wraps around all the list items. ஸோ LUL ஷார்ட் ஃபார்ம் வந்து அன்ஆர்டர்ட் லிஸ்ட். ஸோ ஓகேவா? ஸோ அதனால் ULன்னு வச்சுக்கலாம். ஸோ எல் ஃபார் லிஸ்ட்டு, அன்ஆர்டர்ட் லிஸ்ட்டுக்கு வந்து UL. ஓகே, அதோட ஓப்பன் டேக் பண்ணி க்ளோஸ் பண்ணோம்னா அதுக்குள்ளே இருக்கிற கண்டென்ட் எல்லாமே வந்து அன்ஆர்டர்ட் லிஸ்ட்டுக்குள்ளே வரும். பட் ஆனால் நமக்கு என்ன பண்ணணும்னா, இப்படி கொடுக்காம ஸோ ஒவ்வொரு இப்போ மில்க்கு இருக்குன்னா அந்த மில்க்கையே வந்து லிஸ்ட் அப்படிங்கிற ஒரு டேக்குள்ளார போடணும். எக்குன்னா அதே ஒரு லிஸ்ட்டுங்கிற டேக்குள்ளே போடணும். ஸோ இந்த மாதிரி நம்ம டேக்ஸ்குள்ளார யூஸ் பண்ணணும். ஸோ இங்கே ஒரு ஆக்டிவ் லேர்னிங் ஒரு இது கொடுத்துருக்காங்க. ட்ரை எடிட்டிங் த லைவ் சாம்பிள் பிலோ டு கிரியேட் யர் ஓன் HTML அன்ஆர்டர் லிஸ்ட். இப்போ வந்து நம்மளை இங்கே வந்து ஒரு அன்ஆர்டர் லிஸ்ட் க்ரியேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு வந்து ஒரு அன்ஆர்டர் லிஸ்ட்டு வந்து நம்ம க்ரியேட் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம UL அப்படிங்கிறது ஒரு அன்ஆர்டர் லிஸ்ட் க்ரியேட் பண்ணிப்போம். அதே மாதிரி கீழே வந்து நம்ம அதை வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். அந்த அன்ஆர்டர் லிஸ்ட்டை வந்து க்ளோஸ் பண்ணிப்போம். ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து இதுக்குள்ளார வந்து லிஸ்ட்டுங்கிற ஒரு இதை வந்து நம்ம எடுத்துகிட்டு வரணும். லிஸ்ட். ஓகே, ஸோ இது வந்து நம்ம இங்கே எடுத்துகிட்டு வந்துட்டோமா? ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணலான்னா, இதையே ஜஸ்ட்டு காப்பி பண்ணிவிட்டு இங்கே வச்சு பேஸ்ட் பண்ணிடலாம். அதே மாதிரி இந்த இடத்துல நம்ம லிஸ்ட்டு க்ளோஸ் பண்ணியிருக்கோமா? ஜஸ்ட் காப்பி பண்ணிட்டு பேஸ்ட் பண்ணிட்டு காப்பி பண்ணிட்டு பேஸ்ட் பண்ணிட்டு காப்பி பண்ணிட்டு. ஸோ இந்த இடத்துல நம்ம பண்ணிட்டோம். ஆனால் இந்த இடத்துல அவுட்புட் ஏன் நம்மளுக்கு வரல அப்படின்னு பார்த்தோம்னா, வெயிட் பண்ணுங்கள். ட்ரை எடிட்டிங். சாரி, நம்ம LI போடணும் லிஸ்ட்டுக்கு. வெறும் எல் மட்டும் நம்ம போடக்கூடாது. LI டினோட்ஸ் த லிஸ்ட்டு. ஓகே, ஸோ LIங்கிறத நம்ம விட்டுட்டோம் பாருங்கள். ஸோ ஐ போட்டனால இந்த இடத்துல வந்து பாருங்கள், இது வந்து ஒரு லிஸ்ட்டாக மாறிடுச்சு. ஸோ பெட்டர் நம்ம அவுட் கொண்டு வந்துட்டோம். ஸோ நல்லா நான் வச்சுக்கோங்க. ஒரு அன்ஆர்டர் லிஸ்ட் டேக் ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்குள்ளார நம்ம கண்டென்ட்டுக்கு நம்ம கண்டென்ட் டைப் பண்ணுறதுக்கு முன்னாடியும் இந்த லிஸ்ட் அப்படிங்கிறத நம்ம இங்கே போடணும். ஸோ இதனால் நான் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து அப்போ ஆர்டர் லிஸ்ட்டு. இப்போ அன்ஆர்டர் லிஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா டாட்டா இருக்குது. ஓகேங்களா? இப்போ ஆர்டர் லிஸ்ட்டில் என்ன பண்ணுவோம்னா 1 2 3 4 5 வரப்போகுது, அவ்வளோதான். ஸோ ஆர்டர் லிஸ்ட் இன் விச் த ஆர்டர் ஆஃப் த ஐட்டம் டஸ் மேட்டர். லெட்ஸ் டேக் அ செட் ஆஃப் டைரக்ஷன்ஸ் ஆஃப் an எக்ஸாம்பிள். டிரைவ் டு தி எண்ட் ஆஃப் தி ரோட், டேர்ன் ரைட், கோ ஸ்ட்ரைட் அக்ராஸ் த ஃபாஸ்ட் டு பவுன்ஸ். இது வந்து ஒரு இதுவாக இருக்குது, ஒரு ஆர்டராக வரணும்ல இது. ஸோ த மார்க்அப் ஸ்ட்ரக்சர் இஸ் மோர் சேம் ஃபார் அன்ஆர்டர்ட் லிஸ்ட். எக்ஸ்பெக்ட் தட் யூ ஹேவ் டு wrap the list items in an OL element rather than UL. ஸோ சேம் மார்க்அப் தான்.
அதே மாதிரி ஆர்டர் லிஸ்ட் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கோங்க. உள்ளுக்குள்ளே வர கண்டென்ட்டுக்கு லிஸ்ட்டை வந்து க்ரியேட் பண்ணி உள்ளே போட்டுருங்க. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ட்ரை எடிட்டிங் லைவ் சாம்பிள் பிலோ டு கிரியேட் யுவர் எனி ஓன் ஆர்டர் லிஸ்ட்டு. ஓகே, ஸோ இப்போ நம்ம ஒரு ஆர்டர் லிஸ்ட் வந்து க்ரியேட் பண்ணுவோம். ஆர்டர் லிஸ்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு OL அதை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணணும். OL யூஸ் பண்ணி இப்போ என்ன பண்ணலான்னா ஜஸ்ட் இதை வந்து நம்ம கட் பண்ணிட்டு கீழே வந்து பேஸ்ட் பண்ணிடலாம். இங்கே வந்து ஒரு லிஸ்ட் டேக் வந்து நம்ம யூஸ் பண்ணணும். LIயை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணணும். ஜஸ்ட் வந்து நம்ம காப்பி பண்ணிவிட்டு இங்கே பேஸ்ட் பண்ணிட்டு இதுக்கு நம்ம டெலிட் பண்ணிடலாம். இந்த இடத்துல நம்ம ஜஸ்ட் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறோம். இப்போ நம்ம காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறோங்கிறது இது நம்மளுக்கு தெரியும். இது என்ன பண்ணுதுங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சதால நம்ம காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறோம். ஜஸ்ட் இது என்ன வேலை செய்யுதுன்னே தெரியாமல் ஜஸ்ட் நம்ம கூகுளிலேருந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி நம்ம ரன் பண்ணக்கூடாது. நம்ம கோடில் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணாலும் அது என்ன நம்மளுக்கு அவுட்புட் வரும்னு தெரிஞ்சிருக்கணும். இங்கே பாருங்கள், அவுட்புட் வர பாருங்களேன். 1 2 3 4 5ன்னு ஒரு ஸ்ட்ரக்சரான ஒரு வேவாக ஒரு ஆர்டர்டாக இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அன்ஆர்டர்டாக இருக்கும். ஸோ இது வந்து ஒரு அன்ஆர்டர்ட் திங், இது வந்து ஒரு ஆர்டர்ட் திங். ஸோ அதுதான் லிஸ்ட்டில் இருக்கிறது. மெயினாக வந்து 2 தான், ஆர்டர்ட் லிஸ்ட்டு, அன்ஆர்டர்ட் லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நான் வச்சுக்கோங்க. UL OL LI உள்ளுக்குள்ளே ஆக்டிவ் லேர்னிங் மார்க்கிங் அப் அவர் ரெசிபி பேஜ். ரெசிபி பேஜை வந்து டவுன்லோட் பண்ணி வச்சோம்ல. ஆமாம். ஸோ அட் திஸ் பாயிண்ட் இன் திஸ் ஆர்டிக்கல் யூ ஹேவ் ஆல் தி இன்ஃபர்மேஷன் யூ டு மார்க் அப் யுவர் ரெசிபி பேஜ் எக்ஸாம்பிள். யூ கேன் choose to either save a local copy of our text.html starting file. Do work that editable example below. Doing it locally will probably be better, as then you will get to save work you are doing, whereas if you fill in the editable example it will be lost the next time you open the page. Both the pros and cons. ஓகே, ஸோ இப்போ லைவ் அவுட்புட் வந்து இங்கே இருக்குது. ஓகேங்களா, இங்கே வந்து எடிட்டபிள் கோடு கொடுத்துருக்குறாங்க. ஓகே, இப்போ வந்து நம்ம இதில் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணணும். இது வந்து கரெக்டாக எதுக்கு எது வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து ஆட் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா நம்மளோட இதுலேயே வந்து நம்ம ஆட் பண்ணுவோம். நம்மளோட VS கோடில் வந்து ஃபஸ்ட்டு போய் ஆட் பண்ணலாம். குயிக் உம்மஸ் ரெசிபி, இதில் வந்து ஒரு ஹெட்டிங் டேக்காக வச்சுக்கலாம். ஸோ இது வந்து நம்ம வந்து ஒரு H1 டேக்காக யூஸ் பண்ணிப்போம். இதையே வந்து H1 டேக் வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். அடுத்து ஓகே, H1 டேக் க்ளோஸ் பண்ணிட்டோமா. அடுத்து இது என்ன பண்ணலான்னா இது வந்து ஒரு பேராகிராஃப் தானே இது. ஸோ ஜஸ்ட் இது வந்து நம்ம பேராகிராஃப் டேக்காக ஓப்பன் பண்ணிப்போம். அதே மாதிரி இங்கே இந்த பேராகிராஃப் வந்து எங்கே முடியுதுங்கிறத பார்த்து நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். பாடி டேக் இதுக்கு ஓப்பன் ஆச்சு, பேராகிராஃப் டேக். ஓகே, ஸோ வந்துட்டோமா. நெக்ஸ்ட் வந்து இது ஒரு பேராகிராஃப். ஹியூமர்ஸ் இஸ் அ டெலிஷியஸ் திங் அப்படிங்கிறதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அது டெலிஷியஸாக தான் இருந்துச்சு. அது எப்படித்தானோ அது என்ன க்ரீக் டிஷ் போல், மிடில் ஈஸ்ட் க்ரீக் டிஷ். இது என்ன இப்படி போயிடுது. இங்கேயும் நம்ம வந்து பேராகிராஃபை வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் ஆகிடுச்சு. இந்த VS கோடில் வந்து பார்த்திங்களா, நம்ம ஜஸ்ட் இதை கொடுத்தோன்னே அங்கேயே பேராகிராஃபுங்கிற எலமெண்ட் வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு. பெட்டரான ஒரு திங்காக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து இன்க்ரீடியன்ட்ஸ். ஸோ இது வந்து ஒரு ஆர்டர் லிஸ்ட். ஸோ ஆர்டர் லிஸ்ட்டுக்குள்ளார நம்ம இதை கொண்டு வரணும். இது வந்து ஒரு ஆர்டர் லிஸ்ட்டாக நம்ம வச்சுக்கலாம். ஏன்னா ஆர்டர் லிஸ்ட்டாக ஆர்டர்டாக போடணும். ஸோ அதனால் இது வந்து ஒரு ஆர்டராக நம்ம எடுத்துகிட்டு வரலாம். OL இங்கேயே வந்து ஒரு ஆர்டர் லிஸ்ட் க்ளோஸ் பண்ணிடலாம். லிஸ்ட்டு க்ளோஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு
ஒரு லிஸ்ட்டை வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். காப்பி பண்ணுவோம், பேஸ்ட் பண்ணிட வேண்டியதான். ஸோ இதுதான் நம்ம மெயினான ஒரு கோடிங் ஸ்டாண்டர்ட். இதில் பாருங்களேன், காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணோடனே அந்த இதுவுமே க்ளோசிங் டேக்குமே வர ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, இப்போ என்ன பண்ணலாம்னா நம்ம ஜஸ்ட் இதையே காப்பி பண்ணிவிட்டு பேஸ்ட் பண்ணுவோம். சாரி, இது என்னமோ காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறதுல ஒரு சிரமம். லிஸ்ட்டை வந்து இங்கே க்ளோஸ் பண்ணியிருக்கோம். ஜஸ்ட் அதை நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு கட் அடித்து இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணணும். ஓகேவா, அவ்வளோதான். இதே மாதிரி இங்கே இருக்கிறத ஜஸ்ட்டு கட் பண்ணிவிட்டு காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணலாம். இங்கே இருக்கிறது வந்து இதை அழிச்சு விட்டுடலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. ரிமூவ் ஆல் த ஆக்சுவலி இது வந்து ஒரு யூஎல்லாம் இருக்கலாம். இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து என்னென்ன வேணுங்கிறது வந்து ஒரு அன்ஆர்டர்ட் லிஸ்ட்டாக கூட இருந்துக்கலாம், பிரச்சனை இல்லை. அதனால தான் ஒரு எக்ஸாம்பிளே யூஎலுக்காக தான் கொடுத்துருப்பாங்க போல். ஸோ இது வந்து ஒரு அன்ஆர்டர்ட் லிஸ்ட்டாகவே இருக்கட்டும். இன்க்ரீடியன்ட்ஸ் அப்படிங்கிறதுக்கு நம்ம H2 டேக் யூஸ் பண்ணிப்போம். இந்த அன்ஆர்டர்ட் லிஸ்ட்டுங்கிறத கீழே கொண்டு வந்துட்டு இந்த இடத்துல இப்படி கொண்டு வந்துடலாம், இது அன்ஆர்டர்ட் லிஸ்ட்டை. ஓகேவா, இன்க்ரீடியன்ட்ஸுக்கு வந்து நம்ம ஒரு H2 டேக் யூஸ் பண்ணுவோம். H2 டேக் யூஸ் பண்ணோம்னா கரெக்டாக இருக்கும். H2 டேக் யூஸ் பண்ணலாம் இன்க்ரீடியன்ட்ஸ்க்கு. H2 ஓகே, H2 டேக் யூஸ் பண்ணிட்டோம், அன்ஆர்டர்ட் லிஸ்ட் யூஸ் பண்ணிட்டோம். இதுக்கு வந்து ஒரு H3 டேக் யூஸ் பண்ணலாம் நம்ம இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்க்கு. H3 இங்கே யூஸ் பண்ணிட்டோம். இது வந்து ரொம்ப ஈஸி. இது கொடுத்தோம்னாலே இது ஃபில் ஆகிக்குது, H3 வந்துடுது. ஸோ க்ளோசிங் டேக் கொடுத்தோம்னாலே. ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம ஒரு ஆர்டர்ட் லிஸ்ட்டு ஓப்பன் பண்ணலாம். ஆர்டர்ட் லிஸ்ட்டு அதே மாதிரி எண்டிங்கில் ஒரு ஆர்டர்ட் லிஸ்ட்டை நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ இந்த இடத்துல வந்து லிஸ்ட் காப்பி பண்ணிவிட்டு ஸ்பேஸ் பண்ண வேண்டியதான். ஓகே, ஸோ லிஸ்ட்டு வந்து நம்ம பேஸ்ட் பண்ணிட்டோமா. ஒவ்வொரு ஸ்பேசஸ் வந்து தள்ளி இருக்காது, ஒரு எக்ஸ்டென்ஷன் ஆட் பண்ணனால அது இப்படி வந்துட்டுருக்கு. ஓகே, கோடு எழுதுறதுக்கு டைம் ஆகுது, அப்படி தான் ஆகுமோ. ஒரே ஸ்ட்ரக்சர்டாக வச்சுக்கலாம் நம்ம எல்லா லைனையும். ஸோ ஓஎல் இங்கே வந்து ஒரு ஸ்பேஸ் வேணால் விட்டுக்கலாம். ஆர்டர்ட் லிஸ்ட்டு. ஸோ ஃபார் டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர் யூ ஷுட் ட்ரை டிஃப்ரெண்ட் பிளெண்டிங் ஸ்டேஜஸ். இது எல்லாமே வந்து ஒவ்வொரு தனித்தனி இது போல். இங்கே வந்து ஒரு பேராகிராஃப் டேகாக யூஸ் பண்ணிக்கலாம்.
இதோட எண்ட் கேப்பில் வந்துச்சுன்னா இங்கே வந்து ஒரு பேராகிராஃப் டேகை நம்ம க்ளோஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, சூப்பர், க்ளோஸ் பண்ணியாச்சு. ஸோ ஸ்டோரேஜ் இது வந்து என்னென்னா, இதை வந்து நம்ம H3யாக வச்சுக்கலாம். ஆனால் ஒன்றுத்துக்கு மேலே H3 தான் யூஸ் பண்ண சொன்னாங்க. நம்ம H3யே யூஸ் பண்ணிப்போம் இதுலேயும். ஆக்சுவலி செகண்ட் எடுக்கிறதுக்கு வந்து H2 யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரில, அது தான் யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இது ஒரு பேராகிராஃப் டேக் தான். ரெஃப்ரிஜிரேட்டர் இது வந்து இவ்வளோ தூரம் இருக்குது. இது வந்து நம்ம கீழே ஜஸ்ட் புஷ்அப் பண்ணிக்கலாம், அது ஒரு பிரச்சனை இல்லை. நம்ம புஷ்அப் கூட பண்ணி கூட நம்ம வச்சுக்கலாம், பிரச்சனை இல்லை. ஸோ நம்ம டேக்ஸை வந்து நம்ம படித்த டேக்ஸை யூஸ் பண்ணிட்டோம். ஸோ யூஸ் பண்ணி நம்ம பழகிறப்போ நம்மளுக்கு வந்து என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு ப்ராக்டிஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து வர ஆரம்பிச்சிடும். ஸோ ப்ராக்டிஸ் வந்து கோடிங்கை பொறுத்த வரைக்கும் ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறோமோ. ஸோ CTRL + S சேவ் கொடுத்துட்டோன்னா ஓகே, சேவ் ஆயிடுச்சா அப்படிங்கிற நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து ஏற்கனவே இங்கே ஓப்பன் பண்ணி வச்சுருக்கோம். இது ஜஸ்ட் நம்ம ரிமூவ் போட்டு பாருங்களேன், சூப்பராக வந்திருக்கு. இந்த இடத்துல பாருங்கள், ஒரு இதாக வந்திருக்கு பாருங்கள், அது என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஒரே ஒரு கோடு மட்டும் வந்திருக்கு, அந்த இடத்துல என்ன தப்பாக இருக்குதுன்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், எக்ஸ்ட்ரா ஒரு லைன் வந்துச்சு, அதனால் இது இப்படி ஆயிடுச்சு. ஜஸ்ட் நம்ம இங்கே சேவ் பண்ணிவிட்டு இங்கே வந்து நம்ம ஜஸ்ட் வந்து ரிமூவ் பண்ணலாம். பாருங்களேன் எப்படி இருக்குது பாருங்களேன். நம்ம ஃபஸ்ட்டு வந்து இந்த டேக்ஸ் எல்லாம் கொடுக்குறதுக்கு முன்னாடி பேஜ் வந்து வேறு மொக்கையாக இருந்துச்சு. ஸோ எல்லாமே ஒரு மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு 4 லைன்லேயே இந்த ஃபுல் கண்டென்ட்டுமே ஒரு 4 லைன்லேயே முடிஞ்சிருச்சு. பட் இங்கே வந்து நம்ம இப்போ கொடுத்துருக்கனால பாருங்களேன், ஒரு ஸ்ட்ரக்சர்டான வேலை சூப்பராக இருக்குது. ஸோ நம்மளுக்கே பார்க்குறப்ப வந்து ஒரு பரவாயில்லையே நம்ம வெப்சைட் பண்ணிட்டோம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ் இருக்குது பாருங்களேன், ஸ்ட்ரக்சர்டாக இருக்குது இது. ஓகே, நம்ம எழுதின கோடோட இன்ஸ்பெக்ட் கொடுத்தீங்கன்னா நம்ம எழுதின கோடு வந்து வரும். நம்ம அங்கே எழுதின கோடு வந்து இங்கே வந்திருக்கும். ஓகேங்களா, பாருங்கள் லிஸ்ட் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதுல லிஸ்ட், ஒவ்வொரு லிஸ்ட்டுக்குள்ளார என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது பாருங்களேன், பெட்டராக இருக்குது, சூப்பராக நம்ம கொடுத்துருக்கோம். அவங்க கொடுத்த ஒர்க்கு நம்ம முடிச்சிட்டோமா. ஸோ அவங்க எப்படி பண்ணியிருக்காங்கன்னு நம்ம பார்ப்போம். அவங்க என்னென்ன யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஸோ இது இப்படி தான் யூஸ் பண்ணணும், இப்படி தான் இது பண்ணணும்னு இது அவங்க சொல்லலை. H1 யூஸ் பண்ணியிருக்காங்க, P யூஸ் பண்ணியிருக்காங்க, பேராகிராஃப் இன்க்ரீடியன்ட்ஸ்க்கு வந்து H2 யூஸ் பண்ணியிருக்காங்க. நம்மளும் இன்க்ரீடியன்ட்ஸ்க்கு வந்து H2 தானே யூஸ் பண்ணியிருக்கோம். அப்படியே தான் இருக்கும், H2 தான் யூஸ் பண்ணியிருந்தேன். இன்க்ரீடியன்ட்ஸ்க்கு வந்து H2 யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்து வந்து அன்ஆர்டர்ட் லிஸ்ட் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அடுத்து அன்ஆர்டர்ட் லிஸ்ட், சூப்பர், நம்ம பண்ணது தான். மறுபடியுமே அவங்க இன்ஸ்ட்ரக்ஷன்ஸுக்கும் H2, நான் சொல்லிட்டு இருந்தேன்ல H2 ஒரு வேளை H2 யூஸ் பண்ணியிருப்பாங்களோன்னு. நம்மளுமே H2 தான் யூஸ் பண்ணியிருக்கோம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்க்கு. சாரி அவங்க H2 தான் யூஸ் பண்ணியிருக்காங்க இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்க்கு, நம்ம H3 யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த இடத்துலேயே நம்ம வந்து என்ன பண்ணணும்னா H2வே யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. H2 வந்து நம்ம 2-3 டைம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பெட்டரான விஷயமாக தான் இருக்கும். ஸோ இங்கே H2 யூஸ் பண்ணியிருக்காங்க, நம்ம யூஸ் பண்ணிட்டோம். அடுத்து வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், இன்க்ரீடியன்ட்ஸ்க்கு H2 யூஸ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்க்கு நம்ம H2 தான் யூஸ் பண்ணியிருக்கோம், பிரச்சனை இல்லை. ஸ்டோரேஜுக்கு மட்டும் H3 யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க ஸ்டோரேஜுக்குமே வந்து அவங்க ஹெட்டிங் 2 தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ நல்லா நோட்டீஸ் பண்ணி பாருங்களேன், இவங்க H1 H2 தவிர வேறு எந்த ஒரு H3க்கே அவங்க போகல, H2க்குள்ளேயே அவங்க முடிக்கணும்னு தான் பார்த்துருக்காங்க. ஸோ அப்போது இது வந்து நம்மளுக்கு ஒரு பெஸ்ட் ப்ராக்டிஸாக தோன்றது என்னென்னா, H2க்குவே நம்ம மேக்ஸிமம் வச்சுக்கலாம். ஸோ அதான் ஒரு பெட்டரான விஷயமாக இருக்கும் போல். ஸோ இப்போ நம்மளுமே வந்து ஒரு H2 அதே ஒரு பெட்டரான விஷயமாக நம்ம எடுத்துக்க முடியும். கீழே வந்து பார்த்திங்கன்னா பேராகிராஃப் டேகுக்கு வந்து அவங்க பேராகிராஃப் யூஸ் பண்ணி அவங்க க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓகேவா, இவங்க என்ன பண்ணியிருக்காங்களோ நம்ம அதை நம்ம அந்த இடத்துல பண்ணிட்டோம். ஸோ அந்த வகையில் வந்து ஓகே, பெட்டரான ஒரு விஷயம் நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ இதில் வந்து அவுட்புட்டில் வந்து பார்த்தோம்னா ஜஸ்ட் இதை நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம், வேண்டாம். இப்போ நம்ம ரெஃப்ரெஷ் அடித்தோம்னா இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸோட கொஞ்சம் சைஸ் மாறும், ஸ்டோரேஜோட சைஸும் மாறும். மாறிடுச்சு பார்த்தீங்களா.
சூப்பராக இருக்குது, இப்போ ரொம்பவே சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்துட்டோம்னா அடுத்தது இதில் வந்து நெஸ்டிங் லிஸ்ட். ஸோ இப்போ லிஸ்ட் இருக்குன்னா அந்த லிஸ்ட்ஸை வந்து எப்படி, if it is perfectly okay to nest one list and say another, you might want to have some sub bullets sitting below to the top level bullets. Let's make a second list from our recipe example. ஸோ இப்போ ஒரு லிஸ்ட் இருக்குது, இந்த லிஸ்ட்டுக்குள்ளே இன்னொரு லிஸ்ட் வரணும்னா என்ன பண்ணணுங்கிறது தான் இப்போ பிரச்சனை. ஸோ சின்ஸ் த லாஸ்ட் 2 bullets are very closely related to the one before them, they read the link sub instructors or choices. It might make sense to nest them inside their own unordered list and that list inside the current fourth bullet. This would look like so. ஸோ இதில் பாருங்கள், சின்ஸ் த லாஸ்ட் 2 இந்த 2 லிஸ்ட் இருக்குல்ல க்ளோஸ்லி ரிலேட்டட், இஃப் யூ வாண்ட் அ coarse chunky you must process it for a short time. If you want a smooth you must process it for a long time. ஸோ இது ரெண்டுமே வந்து ஒரே மாதிரி தான் இருக்குது. அதுக்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னா கோடை பார்த்தா நம்மளுக்கு புரியும். அன்ஆர்டர் லிஸ்ட் ஓப்பன் பண்ணியிருக்காங்க, அன்ஆர்டர் லிஸ்ட்டு க்ளோஸ் பண்ணியிருக்காங்க, இங்கே ஒரு லிஸ்ட்டு ஆரம்பிச்சிருக்காங்க, அதுக்குள்ளே ஒரு டெக்ஸ்ட்டை கொடுத்து லிஸ்ட்டை முடிச்சிருக்காங்க. இதுக்குள்ளேயும் ஒரு லிஸ்ட் ஆரம்பிச்சிருக்காங்க, ஒரு டெக்ஸ்ட்டை கொடுத்து முடிச்சிருக்காங்க, லிஸ்ட் ஆரம்பிச்சிருக்காங்க, டெக்ஸ்ட்டை கொடுத்து முடிச்சிருக்காங்க. இங்கே பாருங்கள் அதே மாதிரி ஒரு லிஸ்ட் ஆரம்பிச்சிருக்காங்க, டெக்ஸ்ட்டை கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா? அதுக்குள்ளே என்ன பண்ணியிருக்காங்கன்னா மறுபடியும் இப்போ இந்த ஒரு செக்மெண்ட் வந்து எங்கே வரைக்கும் தெரியுமா வருது, இது வரைக்கும் வருது பாருங்கள். இதோட இதை மட்டும் நான் ஹைலைட் பண்ணி காட்டுறேன். ஸோ பாருங்கள், நல்லா பாருங்கள். லிஸ்ட்டு ஓப்பன் பண்ணியிருக்கான், இங்கே லிஸ்ட்டை க்ளோஸ் பண்ணிட்டான், சரிங்களா? அதுக்குள்ளார என்ன பண்ணியிருக்காங்க, இங்கே ஒரு அன்ஆர்டர் லிஸ்ட் ஓப்பன் பண்ணியிருக்கான், இங்கே ஒரு அன்ஆர்டர் லிஸ்ட் ஓப்பன் பண்ணியிருக்கான், அதுக்குள்ளே ஒரு லிஸ்ட் ஓப்பன் பண்ணியிருக்கான், அதுக்குள்ளே இன்னொரு லிஸ்ட் ஓப்பன் பண்ணியிருக்கான், அதுக்குள்ளே ஒரு டெக்ஸ்ட்டையும் கொடுத்துருக்கான், இங்கே ஒரு லிஸ்ட்டு, இங்கே ஒரு லிஸ்ட்டையும் க்ளோஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ராசஸ் ஆல் த இன்க்ரீடியன்ட்ஸ் இன்டு எ பேஸ்ட்டு ஃபஸ்ட்டு திங். அதுக்கு கீழே வந்து என்ன கொடுத்துருக்காங்க, அது ஃபஸ்ட்டு வந்து ஒரு லிஸ்ட்டு, சரிங்களா? ப்ராசஸ் ஆல் த இன்க்ரீடியன்ட்ஸ் இன்டு எ பேஸ்ட்டு. அதுக்கு கீழே இஃப் யூ வாண்ட் டு கோர்ஸ் chunky you must process it for a short time. இஃப் யூ வாண்ட் அ ஸ்மூத் யூ மஸ்ட் ப்ராசஸ் இட் ஃபார் அ ஷார்ட் டைம். ஸோ இது ஒரு லிஸ்ட்டு, அந்த லிஸ்ட்டுக்கு கீழே 2 புல்லட்ஸ் வரும். ஸோ ஓகேங்களா, அந்த 2 புல்லட்ஸ்க்குள்ளே தான் இது வரும். உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தா புரியும். ட்ரை கோயிங் பேக் டு அ ப்ரீவியஸ் ஆக்டிவ் லேர்னிங் எக்ஸாம்பிள் அண்ட் அப்டேட்டிங் செகண்ட் லிஸ்ட் லைக் திஸ். இப்போ வந்து ப்ரீவியஸான ஒரு எக்ஸாம்பிள் போய் இதை அப்டேட் பண்ணி பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், ஜஸ்ட் வந்து இது ஒரு காப்பி அடிச்சுக்கலாம். காப்பி அடித்து நம்மளோட கோட் எடிட்டரில் போய்ட்டு நம்ம வந்து ஜஸ்ட்டு பேஸ்ட் பண்ணி நம்ம பார்ப்போம். ஸோ என்ன அவுட்புட் வருதுங்கிறத ஜஸ்ட் உங்களுக்கு நான் காமிக்கணும்னு நினச்சேன். ஸோ அதுக்காக நம்ம வந்து ஜஸ்ட் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டு நம்மளோட கோடில் போய் ஜஸ்ட் ரெஃப்ரெஷ் அடித்தோம்னா வரும். பாருங்களேன், சூப்பர். இங்கே சொல்லியிருக்காங்கல்ல, உங்களுக்கு தெரியுதான்னு தெரில எனக்கு. நான் ஜஸ்ட் ஜூம் இன் பண்ணுறேன். ஸோ பாருங்கள், இந்த இடத்துல இன்னொரு ஜூம் கூட போட்டுக்கலாம் உங்களுக்கு. ஓகே, ஸோ இந்த இடத்துல பாருங்களேன், ஃபஸ்ட்டு 4 லிஸ்ட்டு கொடுத்துட்டாங்க. அந்த 4வது லிஸ்ட்டில் மட்டும் 2 அணா ஆட் பண்ணாங்க பார்த்தீங்களா? அந்த 2 அணா மட்டும் சப் லிஸ்ட்டாக கீழே வந்திருக்கு. இங்கே பாருங்கள், சப் லிஸ்ட்டாக கீழே வந்திருக்கு. இப்போ இந்த கோடில் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இது வந்து ஒரு அன்ஆர்டர் லிஸ்ட்டாக தான் ஆரம்பிச்சிருக்காங்க இதையே. ஓகேங்களா? இப்போது இதே நம்ம என்ன பண்ணலான்னா, இது வந்து ஒரு ஆர்டர் லிஸ்ட்டை நம்ம மாற்றுவோம். இது வந்து ஜஸ்ட் நம்ம வந்து ஒரு ஆர்டர் லிஸ்ட்டாக மாற்றி சேவ் பண்ணி பார்ப்போம். சேவ் பண்ணியிருக்கேன். அங்கே வந்து இதை வந்து நம்ம இப்போ ரன் பண்ணி பார்ப்போம். 1 2 ஆயிடுச்சு பாருங்களேன். சூப்பராக. ஸோ குட். ஸோ இதுதான் வந்து நெஸ்டிங். HTML பொறுத்த வரைக்கும் நெஸ்டிங்குங்கிற கான்செப்ட் வந்து இதுக்குள்ளே தான் வருது. ஸோ ட்ரை கோயிங் பேக் டு த ப்ரீவியஸ் ஆக்டிவ் லேர்னிங் எக்ஸாம்பிள் ட்ரை பண்ணி பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வந்து எம்பசிஸ் அண்ட் இம்பார்ட்டன்ஸ். In human language, we often emphasize certain words to alter the meaning of a sentence. We often want to mark certain words as important or different in some ways. In HTML provides various elements to allow the textual contact with such effects. Emphasis effects means when we want to add emphasis in spoken language, we stress certain words, subtly altering the meaning that we are saying similarly. ஸோ ஒரு மாதிரி போல்டான ஒரு விஷயம் சொல்லணும். இப்போ ஒரு டெக்ஸ்ட்டு ஒரு வேர்டு சென்டென்ஸ் இருக்குன்னா அதில் வந்து ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம போல்டு பண்ணி சொல்லணும்னு ஆசைப்படுவோம்ல. ஸோ அந்த மாதிரியான விஷயத்துக்குலாம் நம்ம யூஸ் பண்ணலாம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி ஸ்லாண்டிங்காக வர்றதுக்கு இங்கே பாருங்கள், ஸ்லாண்டிங் இட்டாலிக்காக வரும்ல, அந்த மாதிரிலாம் விஷயங்கள்லாம் இருக்குது. இந்த ஃபஸ்ட் சென்டென்ஸ் அவர் ஜென்யூன்லி ரிலீவ்ட் தட் த பர்சன் வாஸ் நாட் லேட். ஓகேங்களா? In contrast, the second one with both the words glad and late in italics sounds sarcastic or passive aggressive, expressing annoyance that the person arrived a bit late. So glad,
லேட் ரெண்டுமே வந்து பாருங்களேன் ஒரு மாதிரி இட்டாலிக்காக இருக்குது. ஸோ அந்த தான் எம்பசைஸ் டேக் வந்து இருக்குது. ஸோ in HTML we use em emphasis, இது பேர் வந்து emphasis em to mark up such instances as well as to making the document more interesting to read. These are the recognized by screen readers which can be configured to speak them in a different tone of voice. ஸோ இந்த இஎம் டேக் யூஸ் பண்ணுறப்ப என்னென்னா, இந்த நம்ம ஸ்க்ரீன் ரீடர்ஸ் வந்து நம்ம முன்னாடி பார்த்தோம்ல, இந்த கண்ணு தெரியாதவங்களுக்கெல்லாம் வந்து ஸ்க்ரீன் ரீடர்ஸ் யூஸ் பண்ணி நம்ம ஜஸ்ட் வாய்ஸ் ஓவர் கொடுப்பாங்க அப்படிங்கிறது. அப்போது அந்த வாய்ஸ் ஓவர் கொடுக்குறப்போ அந்த வாய்ஸ் ஓவர் ஸ்க்ரீன் ரீடர்ஸ்க்கு வந்து இந்த இஎம் எம்பசிஸஸ் வந்து இது பண்ண தெரியும் போல். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து அது வாய்ஸ் ஓவர் கொடுக்குங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. ஸோ browser styles as italic by default, but you should not use the tag purely to get italic styling. To do that, you would use a span element and some CSS or perhaps an I element, see below. ஸோ இப்போ வந்து இதை வந்து நம்ம ஒரு இட்டாலிக்கான ஒரு விஷயத்துக்காக நம்ம வந்து இது யூஸ் பண்ணக்கூடாதாமா, ஓகேங்களா? பட் ஆனால் அந்த மாதிரி நம்ம ஒரு ஸ்க்ரீன் ரெக்கார்டர்ஸ்க்காக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு என்ன சொல்லியிருக்காங்க, நம்ம இட்டாலிக் அந்த ஸ்டைலிங் பர்பஸ்க்காக நீங்கள் பண்ணுறதாக இருந்தால் ஜஸ்ட் கோ வித் த சிஎஸ்எஸ். ஸோ பேராகிராஃப் என்ன பண்ணியிருக்காங்க, இங்கே ஒரு பேராகிராஃப் எலமெண்ட் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. உள்ளுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா எம்பசைஸஸ்க்கு வந்து கிளாடையும் லேட்டையும் எம்பசைஸ் பண்ணியிருக்காங்க. சென்டரில் யூஆர் நாட்டுங்கிறது நார்மலாக இருக்குது. ஓகே, த ஸ்ட்ராங் இம்பார்ட்டன்ஸ். ஸோ டு எம்பசைஸ் இம்பார்ட்டன்ட் வேர்ட்ஸ் we tend to stress them in a spoken language and bold them in a ரிட்டன் லாங்குவேஜ். ஓகேவா? ஸோ சில வேர்ட்ஸை வந்து நம்ம போல்டு பண்ணி காமிக்கணும்னு நினைப்போம்ல. நம்ம நார்மலாக வந்து எழுதினாலும் சில விஷயங்கள் வந்து போல்டாக இருக்கணும் அப்படிங்கிறது என்னமோ. ஸோ அதுக்காக இங்கே என்ன யூஸ் பண்ணுறாங்கன்னா, ஸ்ட்ராங் டேக்னு ஒரு டேக் யூஸ் பண்ணுறாங்க டு மார்க் அப் சச் இன்ஸ்டன்சஸ் ஆஸ் வெல் அஸ் த மேக்கிங் டாக்குமெண்ட் மோர் யூஸ்ஃபுல். ஸோ இந்த ஸ்ட்ராங் டேக் அப்படிங்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சிஎஸ்எஸில் நம்ம யூஸ் பண்ணுறப்போ இந்த போல்டு பிங்கிற எலமெண்ட்டு கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாமாம்மா, ஓகேங்களா? போத் டூ த சேம் ஒர்க். ஸோ இங்கே பேராகிராஃப் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இந்த லிக்விட்ஸ் ஹைலி டாக்ஸிக், இந்த இடத்துல ஸ்ட்ராங் அப்படிங்கிற ஒரு டேக் யூஸ் பண்ணி ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஐ எம் கண்டினியூங் ஒயின் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்ட்ராங் டேக் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு விஷயம் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும், போல்டாக இருக்கணும் அப்படிங்கிறப்போ அந்த ஸ்ட்ராங் டேக் அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகே, you can nest strong and emphasis inside one another if desired. ஸோ நெக்ஸ்ட் டேக்கையும் ஸ்ட்ராங் டேக்கையும் நம்ம ஜஸ்ட் ஒன் அனதருக்குள்ளாட நம்ம இது நெஸ்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இது வந்து ஓப்பன் பண்ணியிருக்கோம் இங்கே ஸ்ட்ராங் டேக், ஓகேங்களா? யூ மே டை அப்படிங்கிற இந்த இடத்துல இங்கே பாருங்களேன், இந்த டைங்கிறத மட்டும் எம்ஃபசைஸ் பண்ணிக்கலாம். ஸ்ட்ராங் அதாவது ஸ்ட்ராங்காகவும் எம்ஃபசைஸ் ஆகும். ஸோ ஸ்ட்ராங்காக வந்து நம்மளுக்கு வந்து இதுவாகி வரும். இங்கே லைவ் இன்புட் பார்ப்போம். ஓகே, in this active learning we have provided the editable example. Inside it we would like to try to adding emphasis and strong emphasis to the words you think need them. Just have some practice. ஸோ இந்த இடத்துல வந்து H1 important on Sunday January 9th 2020 gangsters அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. இதில் என்ன பண்ணணும்னா, ட்ரை ஆடிங் சம் எம்ஃபசிஸ் அண்ட் ஸ்ட்ராங் இம்பார்ட்டன்ஸ் டு த வேர்ட்ஸ் யூ திங்க் நீட் தேம். ஸோ நம்மளுக்கு எதுக்கு வேணும்னு நினைக்கிறோமோ அதுக்கு ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. சண்டே January 9th 2010க்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு ஸ்ட்ராங் டேக் யூஸ் பண்ணி பார்ப்போம். ஜஸ்ட் வந்து ஒரு ஸ்ட்ராங் டேக் நம்ம இந்த இடத்துல யூஸ் பண்ணலாம். January 9th 2010 அது ஒரு டேட்டில். ஸோ அந்த டேட்டுக்காக வந்து ஒரு ஸ்ட்ராங் டேக்கை வந்து நம்ம யூஸ் பண்ணி பார்ப்போம். இப்போ என்ன ஆகுதுன்னு பாருங்களேன். January 9th 2010 மட்டும் ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. A gang of goats were spotted stealing several garden gnomes from a shopping center in downtown Milwaukee. ஸோ இந்த இடத்துல இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா இதையும் வந்து நம்ம ஸ்ட்ராங் பண்ணிடலாம். டவுன்டவுன் மில்வாக்கி அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம ஸ்ட்ராங் பண்ணி பார்த்துடலாம். டவுன்டவுன் மில்வாக்கி, ஊர் பேர் பாருங்கள், மில்கேட், அந்த மாதிரி மில்வாக்கி, பெட்டர் திங். ஓகே, ஸோ இப்போ வந்து ஒரு எம்பசைஸ் டேங்க் எங்கேயாவது யூஸ் பண்ணி பார்ப்போம் இருங்க. அண்டு சேம் டு பி ஹேவிங் வேல் ஆஃப் டைமுக்கு வந்து நம்ம ஒரு இஎம் யூஸ் பண்ணலாம். யூஸ் பண்ணி பார்ப்போம் இஎம். ஸோ இன்றைக்கி வீடியோ வந்து கொஞ்சம் லாங்காக போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். முடிச்சிடலாம். இந்த இதை மட்டும் முடிச்சிட்டோம்னா முடிச்சிடலாம் இன்றைக்கி. ஸோ வேல் ஆஃப் டைம். ஓகே, சூப்பர், முடிஞ்சா. ஸோ இட்டாலிக், போல்ட் அண்ட் அண்டர்லைனான விஷயங்கள் வந்துருக்கு. த எலமெண்ட் வி ஹவ் டிஸ்கஸ் ஸோ ஃபார் கிளியர் கட் அசோசியேட் செம்னாட்டிக்ஸ். த சுச்சுவேஷன்ஸ் வித் போல்ட் ஆகுது, இட்டாலிக் ஆகும். போல்டுக்கு வந்து ஸ்ட்ராங்கு, இட்டாலிக் எம்பசைஸ் பண்ணுறோம். யூக்கு வந்து பார்த்திங்கன்னா அண்டர்லைன் பண்ணலாம். ஸோ சம்வாட் மோர் காம்ப்ளிகேட்டட். தே கேம் அபவுட் ஸோ பீப்புள் குட் ரைட் போல்ட், இட்டாலிக்ஸ் ஆர் அண்டர்லைன் டெக்ஸ்ட் இன் ஈரா when CSS was still supported poorly or not at all.
Elements like this which only affect presentation and be not semnatics are known as a presentational elements and should no longer be used because we have been seen before semnatics is so important to accessibility, SEO, etc. ஸோ செம்னாட்டிக்ஸ் டேக் வந்து நம்ம யூஸ் பண்ணுறப்ப இந்த எஸ்இஓவான டைப்ஸ்க்கு வந்து ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்காமா. HTML5 ரீடிஃபைன்டு bold, italic, underline with new somewhat confusing semiotic rules. Here's the best rule you can remember. It's only appropriate to use bold, italic or underline to convey a meaning traditionally conveyed with bold, italics or underlined when there is not more suitable element, and that usually is considered whether strong M mark span might be more appropriate. ஸோ மேக்ஸிமம் வந்து நீங்கள் இந்த மாதிரியான டேக்ஸை யூஸ் பண்ணுங்கள் அப்படிங்கிறது தான் வந்து இவங்க வந்து நம்மளுக்கு சஜஷன்ஸ் கொடுக்குறாங்க. ஸ்ட்ராங் டேக், எம் மார்க்ஸ், ஸ்பேன் இந்த மாதிரியான டேக்ஸை வந்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கிறது தான் ஆஸ் அ டெவலப்பராக அவங்க நம்மளுக்கு சொல்கிறாங்க. ஸோ ஆல்வேஸ் கீப் அன் accessibility mind. The concept of italics is not very helpful to people using screen readers or to people using a writing systems other than an Latin alphabet. ஸோ இது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் வந்து எல்லாத்த பற்றியும் யோசிச்சு ஒரு கோட் எழுதுங்க. ஒரு ஸ்க்ரீன் ரீடர்ஸ் பற்றி படிக்கிறவங்களுக்கும் accessibility இருக்கணும். அப்போ நீங்கள் இஎம் டேக் யூஸ் பண்ணிங்கன்னா அவங்களோட வாய்ஸ்லேயே சேஞ்சஸ் வந்து கிடைக்கும். ஸோ அப்போ வந்து நமக்கு என்ன கண்டென்ட்டை வந்து கொடுக்க வரோங்கிறது கரெக்டாக இருக்கும். ஸோ I is used to convey a meaningful traditionally conveyed to italic. ஃபாரின் வேர்ட்ஸ், டாக்ஸானமிக் டெசிஷன்ஸ், டெக்னிக்கல் டேர்ம்ஸ் எத் அவுட். ஸோ இந்த ஐட்டாலிக்குங்கிறத நம்ம எங்கே யூஸ் பண்ணணும் உங்களுக்கு தெரியும்ல. ஸோ ஏதாச்சும் ஒரு பயாலஜிக்கல் டேர்ம்ஸ், ஏதாச்சும் ஒரு டேர்ம்ஸ் வந்துச்சுன்னா நம்ம இட்டாலிக் யூஸ் பண்ணுவோம். போல்ட் அப்படிங்கிறது ஏதாச்சும் ஒரு மீனிங்கை வந்து நம்ம கன்வே பண்ணணும், இல்லை ஒரு கீவேர்டு, இல்லை ஒரு ப்ராடக்ட் நேமு, ஒரு ஊர் நேமு, ஒரு டேட்டு, இதுக்கெல்லாம் நம்ம வந்து போல்டுங்கிறத நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அண்டர்லைன் வந்து ஏதாச்சும் ஒரு சில விஷயத்தை நம்ம அண்டர்லைன் பண்ணுவோம். இப்போ ஹெட்டிங்கெல்லாம் இருக்குன்னா அதுக்கு வந்து நம்ம அண்டர்லைன் பண்ணுவோம்ல. ஸோ அதுக்கெல்லாம் நம்ம அண்டர்லைன் வந்து யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ இதில் கீழே பீப்புள் ஸ்ட்ராங்லி அசோசியேட் அண்டர்லைன் வித் ஹைப்பர் லிங்க்ஸ். ஸோ தேர்ஃபோர் ஆன் த வெப் இட்ஸ் யூஸ் டு பெஸ்ட் டு அண்டர்லைன் லிங்க்ஸ். ஸோ இப்போ லிங்க்னு வச்சோம்னா அதுக்கு ஒரு அண்டர்லைன் பண்ணுங்கள், அது பெஸ்ட்டாக இருக்கும்னு சொல்கிறாங்க. யூஸ் த யூ எலமெண்ட் வென் இட்ஸ் செம்னாட்டிக்கலி அப்ரோப்ரியேட் பட் கன்சிடர் யூசிங் CSS டு சேஞ்ச் த டிஃபால்ட் அண்டர்லைன் டு சம்திங் மோர் அப்ரோப்ரியேட் ஆன் த வெப். ஸோ எக்ஸாம்பிள் பிலோ இல்லஸ்ட்ரேட் அவுட் கேன் பி டன். ஸோ இங்கே ஒரு பெரிய எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. சூப்பர். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேராகிராஃப் டேக் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அந்த பேராகிராஃப்குள்ளார இங்கே பாருங்களேன் இட்டாலிக் டேக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொடுத்துட்டுருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இங்கே இது வந்து என்னது, இது பேர் என்ன சொல்லுங்கள் பார்ப்போம், கமெண்ட் பண்ணுங்கள் இது பேர் என்னென்னு. அதாங்க கமெண்ட்டு, அது பேரே கமெண்ட்டு தான். ஓகேவா, நீங்கள் கமெண்ட் பண்ண வேண்டாம், அது பேரே கமெண்ட்டு. ஓகே, மறுபடியும் இன்னொரு பேராகிராஃப் எலமெண்ட் ஓப்பன் பண்ணி இந்த மெனு வாஸ் a sea of exotic words like அப்படின்னு சொல்லி இங்கே ஒரு ஐ கொடுத்து இங்கே ஒரு இட்டாலிக் டேக், இங்கே ஒரு இட்டாலிக் டேக், இங்கே ஒரு இட்டாலிக் டேக் கொடுத்து இங்கே ஒரு முடிச்சிருக்காங்க. ஸோ ஃபாரின் வேர்ட்ஸ்க்கெல்லாம் வந்து இப்படி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி நோன் மிஸ்பெல்லிங், சம் டே ஐ வில் லேர்ன் ஹவு டு யூ கிளாஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்பெல்லிங் எரர், ஸ்பெல் அண்டர்லைன் பெட்டர். இந்த இடத்துல அண்டர்லைன் ஆகும் அப்படிங்கிற மாதிரி இது வந்து அண்டர்லைன் பண்ணுவாங்களாமா. ஓகே, ஸோ இதை வந்து ஒரு கோடை கொடுத்துருக்கானுங்க. என்ன கோடுங்கிறது நம்மளுக்கு புரியல. இதுக்கு என்ன ரிசல்ட் வருதுன்னு வேணால் நம்ம செக் பண்ணி பார்க்கலான்னு சொன்னிங்கன்னா பண்ணலாம். ஸோ பார்த்துடலாமா? ஓகே இருங்க, ஜஸ்ட் நம்ம எதுக்கு இவ்வளோ பண்ணணும், ஈஸியான விஷயம். இங்கே காப்பி கொடுத்துருக்காங்க பாருங்க, நம்மளே நம்மளோட வாழ்க்கையை காம்ப்ளிகேட் பண்ணிக்கிறோம்ப்பா. ஓகேவா, இப்போ ஜஸ்ட் நம்ம சேவ் பண்ணிவிட்டு என்ன தான் இவனுங்க கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துருவோம். ஸோ ஆக்சுவலி வந்து பாருங்கள், இப்போ வந்து த ரூபி த்ரோட்டட் அம்மிங் பேர்ட், ஸோ த ஆர்குலஸ் கொலாபரஸ் இஸ் த மோஸ்ட் திங். ஸோ இப்போ பாருங்களேன், இங்கே வந்து நம்ம என்ன இவங்க கொடுத்துருக்காங்கன்னா த ரூபி த்ரோட்டட் அம்மிங் பேர்டு. ஸோ அதான் சொன்னல, இது வந்து ஒரு நேம், ஒரு பேர்டோட பயாலஜிக்கல் நேமை ஹைலைட் பண்ணியிருக்கான். மோஸ்ட் காமன் இங்கே நோர்த்துன்னு அமெரிக்கா. த மெனு வாஸ் த எக்ஸாட்டிக் ஃபுட் லைக் வட்ரிஷ்கா, இது வந்து ஒரு இது பண்ணியிருக்காங்க, இது ஒரு சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் நாசி கூரங்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. சூப்போலியாகோம், இது என்னவோ நம்மளுக்கு வாயிலே நுழையாத பேர்லாம் வந்து பண்ணியிருக்காங்க. சம்டே ஐ வில் லேர்ன் டு ஸ்பெல் பெட்டர், ஸ்பெல்லுக்கு வந்து ஒரு அண்டர்லைன் பண்ணியிருக்காங்க, ஸ்பெல். ஓகே, செம்னாட்டிக் HTML யூஸ் திஸ் எலமெண்ட்ஸ் பேஸ்ட் ஆன் தி செம்னாட்டிக் மீனிங் டு நாட் அப்பியரன்ஸ். ஸோ இந்த மாதிரி எலமெண்ட்ஸ் யூஸ் பண்ணி கொடுத்துருக்கான். ஸோ டெஸ்ட் யுவர் ஸ்கில். ஸோ யூ ஹவ் ரீச்ட் தி எண்ட் ஆஃப் திஸ் ஆர்டிக்கல். ஓகே சூப்பர், இன்னைக்கோட ஆர்டிகல்ஸ் முடிச்சிட்டோம். பட் யூ கேன் ரிமெம்பர் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன். யூ கேன் ஃபைண்ட் சம் டெஸ்ட் டு வெரிஃபை தட் யூ ஹவ் ரீடைன் தி இன்ஃபர்மேஷன் பிஃபோர் யூ மூவ் ஆன். ஸோ நம்மளுக்கு வந்து சில டெஸ்ட் வந்து வச்சுருக்காங்க, நீங்கள் வந்து டெஸ்ட் பண்ணி பாருங்கள் உங்களையவே. நீங்கள் வந்து HTML STS பேசிக்ஸ் வந்து டெஸ்ட் பண்ணி பாருங்கள் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அட்வான்ஸ்டாக ஒரு சம்மரிஸ் கொடுத்துருக்காங்க, என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறத அட்வான்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து நம்ம ஓரளவுக்கு HTML முடிச்சிருக்கோம். நெக்ஸ்ட்டு HTML இவங்க என்ன சொல்லி கொடுக்குறாங்கன்னு நம்ம பார்ப்போம். நெக்ஸ்ட்டோட டாபிக் வந்து பார்த்திங்கன்னா க்ரியேட்டிங் ஹைப்பர் லிங்க்ஸ்.
ஓகே, ஸோ இன்றைக்கான வீடியோ வந்து எனக்கு தெரிஞ்சு போதும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறேன். இதில் டெஸ்ட் யுவர் ஸ்கில்ஸுங்கிறதுக்கு 3 டாஸ்க் கொடுத்துருக்காங்கங்க. இந்த டாஸ்க்கை முடிச்சுட்டு நம்ம இன்றைக்கி முடிச்சிடலாமா? The aim of the skill test to assess whether you understand how to mark up text in HTML to give its structure and meaning. Note, you can try out solution in interactive editors below. However, it may be helpful to download the code and use online tools such as Code. ஸோ இந்த மாதிரி ஆன்லைன் டூல் யூஸ் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. In this task, we want you to mark up the provided HTML using semantic headings and paragraph elements. Try updating the live code below to recreate the finished example. ஸோ இதுலேருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கோடு வந்து லைவ் கோடு எழுதணுமா, பேசிக் HTML H1 to H1 பேசிக் HTML அனிமல்ஸ். இங்கே வந்து சில CSS ப்ராப்பர்ட்டிஸ் வந்து கொடுத்துருக்குறான். ஓகேங்களா, அந்த ப்ராப்பர்ட்டிஸ் தகுந்த மாதிரி நம்ம பண்ணணும். ஸோ பேசிக் HTML அனிமல்ஸ் இந்த இடத்துல அவன் வந்து ஒரு ஹெட்டிங் டேக் ஓப்பன் பண்ணுவோம். இங்கே வந்து ஒரு H டேகு வெறும் H கொடுத்தீங்கன்னா என்னங்க சாமி, H1 இருங்க H1 கொடுத்தோன்னே பாருங்களேன், அங்கே ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஒரு வயலட் கலர் CSS ஃபைலுக்கு தகுந்த மாதிரி மாறிடுச்சு. H1 டேக் நம்ம இந்த இடத்துல வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். H1 டேக் க்ளோஸ் பண்ணிட்டோம். ஓகே, ஸோ இப்போ பாருங்களேன், பேசிக் HTML அனிமல்ஸ் எவ்வளோ ஒரு கலர்ஃபுல்லாக வந்துருச்சு பாருங்கள் CSS யூஸ் பண்ணனால. நெக்ஸ்ட், திஸ் இஸ் த ஃபஸ்ட் பேராகிராஃப் இன் அவர் பேஜ், இட் இன்ட்ரடியூஸ் அவர் அனிமல்ஸ். ஸோ திஸ் இஸ் த ஃபஸ்ட் பேராகிராஃப். ஸோ இதுலேயே வந்து பேராகிராஃப் அப்படிங்கிறது கொடுத்துட்டான். ஸோ அதனால் நம்ம இங்கே வந்து ஒரு பேராகிராஃப் அப்படிங்கிற ஒரு இதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்க வேண்டியதான். இப்போ இந்த இடத்துல பேராகிராஃபோட கலர் மாறிடுச்சு பாருங்கள், க்ரே கலர். இந்த இடத்துல தி லயாமா, தி லலாமாப்பா, இது என்னமோ ஒரு அம்மா அது. ஓகே, இப்போதைக்கு வந்து நம்ம H2 யூஸ் பண்ணோம். H2 டேக் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு வந்து H2 யூஸ் பண்ணோம்னா ஒரு பெட்டரான ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ H2வே யூஸ் பண்ணிக்கலாம். H2 பாருங்களேன், தி லலாமா. ஓகே, H2க்கும் இதே கலர் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு பேராகிராஃபு. ஸோ ஒன்றுமே வந்து HTML வந்து இன்னொரு இது இருக்குது, ஃப்ரீ கோட் கேம்போட ஒரு இது இருக்குது. அதில் வந்து இன்னுமே இன்ட்ராக்டிவாக வந்து நிறையா ஒரு விஷயங்கள் கொடுப்பாங்க. ஸோ நம்ம வந்து இது எவ்வளோ சீக்கிரம் நம்ம இந்த இதில் நம்ம முடிக்கிறோமே HTML முடிச்சுட்டு நம்ம அதுக்கு போயிடலாம். ஆனால் அதில் வந்து இன்னுமே வந்து பெட்டரான விஷயங்கள் வந்து நிறையாவே இருக்குது. நம்ம நிறையா லேர்ன் பண்ண வேண்டியது இருக்குது. HTML நீங்கள் சும்மா நினச்சிக்காதீங்க, அதுக்குள்ளேயே நம்ம கொஞ்சம் நிறையா லேர்ன் பண்ணிட்டு போகலாம். ஏன்னா எதுவுமே வந்து நம்ம பேசிக்லேருந்து நம்ம படிக்கிறோங்கிறப்போ நல்லாவே ஒரு தரவு பண்ணிட்டு போய்க்கலாமேங்கிறதுக்காக தான் நம்ம வந்து ஒரு பொறுமையாக டைம் எடுத்து நம்ம படிச்சுட்ருக்கோம். ஸோ ஓகேங்களா, எல்லாத்தையுமே அவசரமாக ஒரு 1 ஹவரில் நீங்கள் எப்படிங்க HTML படிப்பீங்க? கிடையாது. ஒரு 4 நாள் 5 நாள் 10 நாள் ஒரு 15 நாள் ஒதுக்கு அதுக்காக நம்ம படித்தோம்னா நம்ம லைஃப் லாங் நம்மளுக்கு HTML பற்றி நம்ம பயமே பட வேண்டியதில்லை. எனக்கு லைஃப் லாங் எனக்கு HTML தெரியுங்கிற மாதிரி நீங்கள் யார் வந்து சொன்னாலும் எனக்கு HTML தெரியும் நான் அப்படின்ட்டு நீங்கள் வந்து தைரியமாக இருந்துக்கலாம். ஸோ அதனால தான் நான் சொல்கிறது என்னென்னா, HTML வந்து நீங்கள் லைஃப் லாங் இப்போ படிக்கிறது வச்சிங்கன்னா நீங்கள் லைஃப் லாங் அதை யூஸ் பண்ணிக்கலாம்ல. ஸோ அந்த ஒரு விஷயத்துக்காக மட்டும்தான் நம்ம இப்போ சொல்கிறோம். ஸோ இங்கே வந்து பாருங்களேன், பேராகிராஃப் எலமெண்ட் வந்து இங்கே வந்து நான் பாருங்கள் H2 க்ளோஸ் பண்ணியிருக்கேன் உங்கள்கிட்ட பேசிட்டு. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வரும். ஸோ அந்த கோடிங்கில் இதெல்லாம் நம்ம ட்ரை பண்ணி பார்க்குறப்ப தான் நம்மளுக்கு யூஸ் ஆகும், நம்மளுக்கு வந்து வரும். இந்த இடத்துல ஏன் வந்து மறுபடியும் வரலைன்னா, P டேக் ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, பேராகிராஃப் டாப் இங்கே க்ளோஸ் பண்ணியிருக்கோம். அவர் லயமா இஸ் அ பிக் ஃபேன் ஆஃப் த லிஸ்ட் டீம். இங்கே H2 டேக் நம்ம வந்து க்ளோஸ் பண்ணலை பாருங்கள் இந்த இடத்துல. ஸோ இப்போ புரிஞ்சிச்சா எப்படி நம்மளோட பேஜை வந்து நம்ம ஒரு ஸ்ட்ரக்சர் பண்ணி நம்ம டாஸ்க் ஒன்றை வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். பெஸ்ட்டான டாஸ்க். ஓகே, சூப்பராக. நெக்ஸ்ட் வந்து பாருங்களேன், இதை வந்து நம்ம டவுன்லோட் பண்ணி கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாமாம்மா. நெக்ஸ்ட்டு டாஸ்க்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டாஸ்க்கை நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா, ஸோ 3மே வந்து ஒரு ஈஸியான டாஸ்க்காக தான் இருக்கும், நம்ம படித்ததை வச்சு தான். ஓகே, இந்த 3 டாஸ்க்கையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி நீங்கள் வந்து நம்மளோட முன்னாடி போட்ட வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்கலைங்கிறப்போ ஸோ அதையும் போய் செக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் நம்மளோட சேனலில் வந்து நிறைய ஷார்ட்ஸும் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதுக்கும் போய் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா, ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா ஸோ ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ தேங்க்யூ இந்த வீடியோ பார்த்ததுக்கு. நாளைக்கு பார்ப்போம். தேங்க்யூ.